ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 26. கை இரண்டையும் குவித்து கும்பிட்டாள். கன்னங்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வழிய தழுத்தழுத்தாள் பானுமதி. நீ கும்பிட்டா அழுதா நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? மாட்டேன். உன்னை துடி துடிக்க வைக்காம நான் விடமாட்டேன். இந்த பரந்தாம உன்னை நினைச்சான்னு அதை நடத்தாம விடமாட்டான். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது. மரியாதையா இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணிடு. நாயை விட கேவலமாய் விரட்டினார். நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கே இந்த தண்டனை? உடைந்து விசுமினாள் பானுமதி. அதை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. அடம் பண்ணாம எழுந்து போயிடு, இல்ல இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நீ ஒரு அனாதை, உனக்கு என் பொண்ணை நான் தர இஷ்டம் இல்லை, மணமேடை விட்டு கீழே இறங்கிடு அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். ஐயோ வேண்டாம், இந்த கல்யாணம் நின்று அதனால சசி அவமானப்படுறத என்னால் தாங்கிக்க முடியாது. அப்போ வெளியில் போயிடுறேன், இப்பவே போயிடுறேன். மணமேடையில் அமர்ந்திருந்த சசிகுமார் கண்களால் பானுமதியை தேடிக்கொண்டிருந்தான். மடமேடைக்கு நேரே முன் வரிசையில் அமர்ந்திருந்த பவித்ராவை கையை ஆட்டி தன் அருகில் அழைத்தான். எழுந்து சசிகுமாருக்கு அருகில் வந்தால் பவித்ரா. பவித்ரா, அத்தையை எங்க காணோம் என்றான் சசி. அவன் கேட்டதும் தான் பவித்ராவுக்கு பானுமதியின் ஞாபகமே வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தாள். வண்ண வண்ண பட்டு சேலை கூட்டத்தில் வெள்ளை சேலை கட்டிய பானுமதியை தேடினாள். பானுமதி அங்கே இருப்பதாய் தெரியவில்லை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தையை பார்த்தேன். மேலே ஒரு ரூமில் படுத்திருந்தாங்க. நீ கீழே போ, நான் அப்புறமா வரேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த ரூம்லேயே படுத்திருக்காங்களோ என்னமோ என்று கைகளை பிசைந்தாள் பவித்ரா. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது. இங்கே வந்து என் பக்கத்தில் நிற்காம அவங்க மட்டும் அங்கே தனியே என்ன பண்ணுறாங்க? போ பவித்ரா போ, அத்தை எங்கே இருந்தாலும் கையோடு கூட்டிட்டு வா. படப்படத்தான் சசிகுமார். இவை எதையும் கண்டு கொள்ளாமல் அவனுடைய தோலை உரசியபடி மணமேடையில் அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. 1 நிமிஷம், இதோ அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். பவித்ரா ஓட்டமும் நடையுமாய் மேல் ஃப்ளோரினை நோக்கி ஏறத் தொடங்கினாள். மேல் ஃப்ளோர். பானுமதி படுத்திருந்த அறையை நோக்கி போனாள். இந்த ரூமில் தானே அத்தை படுத்திருந்தாங்க. ஒரு கழித்து சாத்தப்பட்டிருந்த கதவின் மீது கையை வைத்து தள்ளப்போனாள். உள்ளே பரந்தாமனும் பானுமதியும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டாள் பவித்ரா. ஓசைப்படாமல் நின்று இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலை காதில் வாங்கினாள். பவித்ராவுக்கு குப்பிண்டு உயர்க்க துவங்கியது. அங்கிருந்து மெதுவாய் நழுவினாள். அடுத்து என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.